திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் துவங்கும் சமத்துவ நடைபயணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சாதி மோதல்களை தடுக்கும் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நடைபயணம் நடைபெறவுள்ளது. மொத்தம் 11 நாட்கள் நடைபெறும் இந்த பேரணி திருச்சியில் தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி மதுரையில் நிறைவடைய உள்ளது. தஞ்சையில் ஆசிரியை கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் கடந்த நவம்பர் 11ஆம் தேதி மதன் என்பவர் கத்தியால் குத்தியதில் ஆசிரியை ரமணி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மதன் விடுவிக்கப்பட்டதை அடுத்து ஆசிரியர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பி விழுப்புரத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் மனு அளித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சம்பவம் குறித்து 4 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு அரசின் கல்வித்துறை முதன்மை செயலருக்கும் காவல்துறைக்கும் உத்தரவிட்டுள்ளது. புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஏராளமானோர் கூடி மகிழ்ந்தனர். புதுச்சேரி கடற்கரை, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் குடும்பமாக வந்த அவர்கள் கடற்கரை மணலில் அமர்ந்தும் பூங்காவில் விளையாடியும் மகிழ்ந்தனர். இஸ்ரேல் தலைநகரான டெல் அவீவ் மற்றும் இந்திய தலைநகர் டெல்லிக்கு இடையே மீண்டும் ஏர் இந்தியா தனது நேரடி விமான சேவையை தொடங்கியுள்ளது. இதற்காக இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் இந்த நேரடி விமான இணைப்பை இந்திய மற்றும் இஸ்ரேலிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. சிட்னியில் வரும் ஜனவரி 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான கடைசி ஆஷஸ் டெஸ்ட் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் புத்தாண்டு தினத்தன்று இரு அணி வீரர்களுக்கும் தனது பிரதமர் இல்லத்தில் வைத்து விருந்தளித்துள்ளார். குறிப்பாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் மெக்ராத் மார்பக புற்றுநோயால் உயிரிழந்த தனது மனைவியின் நினைவாக நடத்தி வரும் அறக்கட்டளைக்கு நிதி திரட்டும் நோக்கில் இந்த 5வது டெஸ்ட் தொடர் பிங்க் டெஸ்ட் போட்டியாக நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் வெண்பனி போர்த்தி காணப்படும் பனிமூடிய மலைகளின் அழகை சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்தனர். ஜம்மு காஷ்மீரின் கத்துவா படேர்வாவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் ஹிமாச்சலின் சம்பாவிலும் பனிக்குவியல்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக விளையாடி மகிழ்கின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தின் புனித ஸ்தலங்களில் ஒன்றான ஹரித்வாரில் இந்த ஆண்டின் முதல் கங்கா ஆரத்தி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அதேபோல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆக்ராவின் தாஜ்மஹலை பார்வையிடவும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தாஜ்மஹலை பார்வையிடுவதற்காக நுழைவு வாயிலேயே ஏராளமான மக்கள் குவிந்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஜெர்மனி தலைநகரான பெர்லினில் நடைபெற்ற புத்தாண்டு ஓட்ட பந்தயத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். புத்தாண்டை மதுவோடு வரவேற்ற பலரும் கூட தாங்கள் இந்த ஆண்டு முதல் கட்டுக்கோப்பான உடல் அழகை பராமரிக்க எடுத்துள்ள நியூ இயர் ரெசல்யூஷனை, அதாவது தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் சோர்வை விடுத்து இந்த ஓட்டப்பந்தயத்தில் உற்சாகமாக கலந்து கொண்டனர்.
மேற்கு வங்க மாநிலம் ஜல்தபரா தேசிய பூங்காவில் புத்தாண்டின் முதல் நாளில் காண்டாமிருக குட்டி ஒன்று பிறந்துள்ளது. காண்டாமிருகத்திற்கு குட்டி மற்றும் அதன் தாயின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை கருதி அவற்றை தீவிரமாக கண்காணித்து வருவதாக கோட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த கணியாபுரத்தில் உயர்ரக போதைப் பொருட்களுடன் காரில் தப்பிய 7 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டனர். வீடு ஒன்றில் தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். இதில் 2 பேர் மருத்துவர்கள். அசீம் என்பவர் மீது ஏற்கனவே போதைப் பொருள் கடத்திய வழக்கு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தும் பல்கேரியா ஜனவரி 1ஆம் தேதி முதல் யூரோ நாணயத்தை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தும் நாடுகளின் கூட்டமைப்பில் 21வது நாடாக இணைந்தது. இதற்கு முன்பு பல்கேரியாவின் தேசிய நாணயமான லேவா இருந்தது. 27 உறுப்பினர்கள் கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தில் இன்னும் 6 நாடுகள் யூரோ நாணயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகம் முழுவதும் புத்தாண்டை மக்கள் விதவிதமாக கொண்டாடி வரும் நிலையில் இத்தாலியில் புத்தாண்டு தினத்தன்று கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் உறைபனி நீரில் டை வடித்து புத்தாண்டை மக்கள் வரவேற்றனர். டைபர் ஆற்றின் கேவோர் பாலத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த பாரம்பரிய நடைமுறையை காண ஆற்றங்கரையோரும் குவிந்த மக்கள் ஆற்றில் டை வடித்த வீரர்களை உற்சாகமூட்டினர். இந்தோனேஷியாவில் உள்ள தாமன்சவாரி பூங்காவில் ஒரு பெரிய பாண்டா குட்டி பிறந்துள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களை பாதுகாப்பதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பெண் பாண்டா ஹூச்சனுக்கு கடந்த நவம்பர் 27ஆம் தேதி குட்டி பிறந்தது. ரியோ என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பாண்டா குட்டி தற்போது 24 மணி நேர கண்காணிப்பில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அந்நாட்டின் முக்கிய கட்டடமான வாஷிங்டன் நினைவுச் சின்னம் லேசர் விளக்குகளால் ஜொலித்தது. கடந்த 1776ஆம் ஆண்டு பிரிட்டன் அரசிடம் இருந்து அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் பெற்று 250 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது. இதனை குறிக்கும் வகையில் வாஷிங்டன் நினைவுச் சின்னத்தில் அமெரிக்கா வரலாற்றை சித்தரிக்கும் ஒளிப்படங்கள் அடுத்த 6 நாட்களுக்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளன. Genius and industry. வடகொரியாவில் புத்தாண்டு கொண்டாட்டம் வான வேடிக்கையுடனும் நடன நிகழ்ச்சியுடனும் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக பியாங்யாங் நகரின் கிம் இல் சுங் சதுக்கத்தில் கைகளில் தேசிய கொடியை ஏந்தியவாறு தேசபக்தி பாடல்களுடனும் மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அதிபர் கிம் ஜாங் உன் கடந்த ஆண்டு கிடைத்த வெற்றிகளுக்காக வடகொரியா மக்களை பாராட்டியதாகவும் அந்நாட்டு ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது.